வணக்கம் சிங்க பெண்களே, இந்த 8 அறிகுறி இருந்தா நீங்க கர்ப்பம் அப்படின்றத உறுதினு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட வீடுகள்ல பெண்கள் கர்ப்பம் தரிக்கிறது அப்படின்றது மகிழ்ச்சி நிறைந்த விஷயமா பார்க்கப்படுது. நிறைய படங்கள்ல காட்டுறது மாதிரி கர்ப்பம் தரிச்சுட்டா வாந்தி வந்துடும், மயக்கம் வரும், இதுதான் கர்ப்பத்தோட அறிகுறி அப்படின்றதெல்லாம் தாண்டி கர்ப்பம் தரித்தலோட ஆரம்ப கட்டத்திலேயே சில அறிகுறிகள் தென்பட துவங்குங்க. சோ பெண்கள் அவளோட எதிர்நோக்கிற நாள் அப்படின்னா அது கருத்தரித்தலை உறுதி செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். கர்ப்பமா இருக்கிறத உறுதி செய்யக்கூடிய நாள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? சோ முதல்லயே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுமே எதிர்பார்க்கறாங்க. ஆனா மாதவிடாய் தள்ளி போயிடுச்சுன்னா அது கருத்தரிப்பை உறுதி செய்யும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட உடல் இன்னொரு உயிரை சுமக்க தயாராயிட்டாலே அதுக்கான அறிகுறிகளை வெளிக்காண்பிக்க தொடங்கிடுங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். மருத்துவர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான டெஸ்ட் எல்லாம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படின்னாலும் கூட முன்கூட்டியே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிற பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். சோ கவனமா நோட் பண்ணிக்கோங்க. இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சோ அந்த வகையில நமக்கு தெரியாத சிம்டம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பீரியட் சைக்கிள்ங்க. இப்ப முதல்ல உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி சீரா இருக்குதா அப்படின்றத உறுதி செஞ்சுக்கோங்க. மாதவிடாய் சுழற்சி நாட்கள்ல மாற்றம் இல்ல, உங்களுக்கு வந்து 28 நாள்னா 28 நாள்ல வந்துடும், இல்ல 30 டேஸ்னா 30 டேஸ்ல வந்துடும், அந்த மாதிரிலாம் நீங்க உங்களுக்கு பிக்ஸ் ஆயிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து கரெக்டா வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த டேஸ் கரெக்ட் பண்ணி. சோ அது வந்து நீங்க அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல அப்படின்னா மாதவிடாய்க்கு பின்பு 14 இருந்து 17 நாட்கள் வரைக்கும் சினை முட்டை வெளியாகக்கூடிய நாள். சரிங்களா? அந்த ஓவுலேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இந்த நாள்ல உறவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. கருத்தரிச்சா கருப்பப்பையோட உள்புறத்துல நஞ்சு கொடி, அதாவது HCG அப்படின்ற ஹர்ப்பகால சுரப்பி சுரக்க தொடங்கும். இந்த சுரப்பி தான் ரத்தத்திலையும் சிறுநீர்லையும் வெளிப்படுது. இதை வச்சுதான் கருத்தரித்தலை உறுதி செய்யறாங்க. மாதவிடாய் சுழற்சிக்கு அப்புறம் அடுத்த சுழற்சி வராம அதை தொடர்ந்து 10 நாட்களுக்குள்ள இல்லைன்னா முந்தைய மாதவிடாய் சுழற்சியில இருந்து 7வது வாரத்துல இந்த சுரப்பி, நான் சொன்னேன் இல்லையா HCG அப்படிங்கிற சுரப்பி, அது வந்து அதிகமா சுரக்க தொடங்கும். அப்போ பரிசோதனையில கர்ப்பத்தை உறுதி செய்வாங்க. அதனாலதான் மாதவிடாய் காலத்தை சரியா நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். சரி, செகண்ட் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா வாசனை திறன். இப்ப வாசனை உணர்வு திறன் அதிகமா இருக்குங்க. பொதுவா அதே மாதிரி கிச்சன்ல வந்து நம்ம பருப்பு வேக வைப்போம் இல்லையா? சோ யாரும் நம்மன்னு இல்ல, வேற யாரும் வந்து பருப்பு வேக வச்சு சமைக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த மனம் கூட கொஞ்சம் கூடுதலா நமக்கு வந்து வெளிப்படும். சில வாசனைகள் உங்களுக்கு பிடிச்சாலும் சில வாசனைகள் உங்களை வந்து குமட்டலுக்கு உள்ளாக்கும். ஒரே நாள்ல தொடர்ந்து இந்த வாசனை தன்மை இருந்துச்சுன்னா இது வந்து கருத்தரித்ததற்கான அறிகுறிகள்ல ஒன்னாவே சொல்லலாங்க. அடுத்ததா எப்ப பார்த்தாலும் சிறுநீர் கழிக்கிற உணர்வு வந்து இருக்கும். டெய்லி கழிக்கிற சிறுநீர் அளவுல வழக்கத்தை விட அதிகமா சிறுநீர் கழிக்கிற உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதுவும் கருத்தரித்தலுக்கான அறிகுறி தான். பகல் பொழுது மட்டும் இல்லாம இரவு நேரங்கள்லயும் சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற உணர்வு அதிகமா இருக்கும். அதுக்கேற்ப சிறுநீரும் அதிகமா வெளியேறும். கர்ப்ப காலத்துல சிறுநீர் கழிக்கிற உணர்வு அதிகமா இருக்கும்னு சொல்லியாச்சு. ஆனா கருத்தரித்தலை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள்ல இந்த அறிகுறியும் ஒண்ணு அப்படின்றதுனால உங்களோட மாதவிடாய் காலத்தை இதோட தொடர்பு படுத்தி இந்த அறிகுறியை கவனிச்சு பாருங்க. சரிங்களா? அடுத்ததா டயர்டா இருக்கும். எப்போதான் சோர்வு இல்லாம இருக்கு அப்படின்னு கேக்குற அளவுக்கு உடல் பலவீனத்தை கொண்டிருக்கும். ஆனா வழக்கத்தை விட அதிகமா சோர்வு ஆட்கொண்டுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் கருத்தரித்தல் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உடல்ல உண்டாகிருக்கிற புதிய உயிருக்காக ஹார்மோன்களோட செயல்பாடுகள் அதிகரிக்கிற நிலையில இந்த சோர்வு வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். மாதவிடாய் வரக்கூடிய நாள் நெருங்க நெருங்க இந்த சோர்வு ஆட்கொண்டுச்சுன்னா அதுலயும் தொடர்ந்து இருந்ததுன்னா கருத்தரித்தலுக்கான அறிகுறி தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா நம்ம உடம்போட டெம்பரேச்சர், அந்த சிம்டம்ஸ் அதிகமா இருக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு சிம்டம்ஸ். வழக்கத்தை விட உடல் வெப்பநிலை சூடா இருக்குங்க. உடல்ல உண்டாகிற அசௌகரியத்தால காய்ச்சல் மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். அதுக்கேற்ப உடல் வந்து ஓய்வு கேட்டு கெஞ்சும். ஆமாங்க, இப்ப நைட்டு முழுக்க நீங்க வந்து தூங்குறீங்க, காலையில சரி ஓகே ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிங்கன்னா காலையில எந்திரிச்சதுமே உங்களுக்கு திரும்ப படுகையில வந்து கிடக்க சொல்லும். அந்த அளவுக்கு டயர்ட் இருக்கும். ஆனா இது எல்லாமே காய்ச்சலுக்கான அறிகுறி இல்ல, கருத்தரித்தலுக்கான அறிகுறி தான் அப்படின்றத தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல நீங்களே உணர்ந்துக்குவீங்க. பட் அட் த சேம் டைம் அளவுக்கு அதிகமா உங்களுக்கு ஃபீவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க போய் டாக்டர் போய் பாருங்க. அவங்க வந்து ஹெவி டோஸா கொடுக்காம இன்ஜெக்ஷன் கூட போட மாட்டாங்க. நீங்க இந்த வந்து சிம்டம்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க சொல்லிடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து நான் வந்து பேபிக்கு வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டாலும் சரி, லாஸ்ட் மந்த் என்னாச்சு, இந்த பீரியட்ஸ், இப்ப நான் வந்து பீரியட்ஸ் அந்த டைம்ல வந்து இருக்கிறேன், நான் வந்து ஓவுலேஷன்ல வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணேன், லைக் அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா பேபிக்கு வந்து நாங்க பிளான் பண்ணிருக்கோம் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஹெவி டோஸா கொடுக்காம நார்மலான மாத்திரைகளை வந்து கொடுப்பாங்க. அதாவது டோசேஜ் கம்மியா வந்து கொடுப்பாங்க. சரிங்களா?
சோ அதுதான் நம்ம வந்து உட்கொள்ளணும். அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா குமட்டல். இந்த குமட்டலோட சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாலையில ஏற்படுற சோர்வும் குமட்டலும் வந்து சேர்ந்து வரும். சாப்பிட்டாலும் வயிறு காலியா இருந்தாலும் இந்த ஃபீல் வந்து அப்படியே தான் இருக்கும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா வாசனை, அதை நான் சொன்னேன் இல்லையா, அது சமைக்கிறது அண்ட் சில இது பிடிக்காதது, அந்த மாதிரி அந்த வாசனை அது நம்மளுக்கு அலர்ஜி ஆகக்கூடியது அதெல்லாம் உண்டாக்கி குமட்டல் உணர்வை வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ண வச்சிட்டோம். அடுத்ததா காலையில இருந்து படுக்கையில விழுறது வரைக்கும் நாளுக்கு கருத்தரித்த ஆரம்ப நாள்லயே 5 முறையாவது இந்த உணர்வு வந்து உங்களுக்கு வந்திருக்குங்க, அதிகரிக்குங்க. பொதுவான இந்த அறிகுறி எல்லாருக்குமே உண்டாவதுனால எல்லாருக்குமே இது கருத்தரித்தல் உறுதிக்கான அறிகுறி அப்படின்றது நல்லாவே தெரியும். அண்ட் அடுத்த சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பசியும் பசியின்மையும். நாள் முழுக்க பசி உணர்வு ரொம்ப இருக்கும். அதே நேரம் சாப்பிட முடியாது. பார்க்கிற உணவுகள் தவிர பிற உணவுகள் மேலேயும் நம்மளுக்கு வந்து ஆசை அதிகரிக்கும். பிடிக்காத உணவு மேல ஆசை இன்னமும் அதிகரிக்கும். பிடிச்ச உணவு மேல வெறுப்பு உண்டாகும். எப்படி உணவோட பிடிப்புலையும் ஒரு மாற்றம் வந்து உண்டாயிடும். அதே நேரம் எப்படி சமைச்சாலும் சாப்பிட முடியாது. இந்த அறிகுறிகள் எல்லாமே நீங்க கருத்தறிதலுக்கு உள்ளாகி இருக்கிறீங்க அப்படின்றத உணர்த்தும். அடுத்த சிம்டம்ஸ் என்னன்னா வயிற்றுல ஒரு மாதிரி அசௌகரியமா இருக்கும். வயிற்றுல அப்பப்போ ஒருவித வலி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இது உங்களோட அசௌகரியத்தை அதிகரிக்க செய்யும். உங்களுக்கு பீரியட்ஸ் வலி எப்படி இருக்கும் அண்ட் இந்த வலி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஷியேட் பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஏன்னா கருப்பையில கரு தங்க ஆரம்பிச்சதும் கர்ப்பப்பை விரிய தொடங்கும். இதனாலதான் அப்பப்போ வயிற்றுல ஒருவித வலியை வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பதிதல், அந்த இம்ப்ளான்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த டைம்ல நடக்கும் இது. இந்த அறிகுறிகள் கருத்தரித்த எல்லாருக்குமே உண்டு. ஆனா ரொம்ப சீக்கிரத்திலேயே இந்த அறிகுறிகளை மாதவிடாய் எதிர்பார்க்கும் நாள்ல இருந்தே, அதாவது நாளுக்கு முன்னாடி இருந்தே பலருக்கும் வரக்கூடியதான். கருத்தரிக்கிறோம் அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய முன்னாடி நம்ம உடல் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கும். அதாவது இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருத்தரித்த எல்லாருக்குமே உண்டுதான். ஆனா ரொம்ப சீக்கிரமாவே இந்த அறிகுறிகளை நம்ம மாதவிடாய் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம்ல, அதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா கருத்தரிச்சிருக்கிறோம் அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய, அதாவது நாம கார்ட் டெஸ்ட் மூலியமாவோ இல்ல டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம உடல் அதை தெரிஞ்சுக்கும். சரிங்களா? சோ அதை உணர்த்துற அறிகுறிகளை தான் இங்க வந்து நாம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இந்த அறிகுறிகள் தீவிரமாகிற வரைக்கும் நிறைய பேருக்கு இது வந்து இந்த அறிகுறிகளை வந்து கொஞ்சம் கூட கவனிக்கிறதே கிடையாது. அதே நேரம் இந்த அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்களா வந்து முடிவெடுக்காம டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி கருவோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு அதை தொடர்ந்து வந்து பரிசோதனை பண்ணி ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போலாம் அப்படின்னு இருக்காதீங்க. சில பேருக்கு வந்து அந்த கார்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லைட் கோடு தான் வந்து வரும் இல்லையா, சோ அந்த மாதிரி வந்து கோட் வந்தாலும் லைக் கருவோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, சோ அதனால நம்ம இப்ப டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதனால மிஸ் பண்ணாம இதை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உடனே வந்து டாக்டர் போய் பாருங்க. இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய மிகப்பெரிய அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சோ எல்லா தோழிகளும் வந்து சீக்கிரமாக தாய்மை நிலையை அடைகிறதுக்கு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மார்ச் 8 மகளிர் தினம். உங்க எல்லாருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். சிங்க பெண்களே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இதை நிறைய லேடிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அண்ட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்ததா, பாசிட்டிவாக இருந்ததா இல்லை நெகட்டிவாக ஆச்சா, என்ன உண்டோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான ப்ரெக்னென்சி வீடியோக்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும். அண்ட் இந்த மாதிரி ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோக்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே சிங்க பெண்களே, திரும்ப உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் ஆல்.